லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. அடர்ந்த காடு, 3 மரங்கள் தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொண்டன. முதல் மரம் சொன்னது, நான் மதிப்புமிக்க நகைப்பெட்டி ஆவேன். 2ஆம் மரம், நான் அரசனை சுமக்கும் பல்லாக்காவேன். 3ஆம் மரம், நான் வான் உயர வளர்ந்து விண்ணை தொடுபவனாவேன். கேட்ட 2 மரங்களும் கேலி செய்தன. இந்த மரத்துக்கு ஆசையை பாரு, விண்ணை தொடுவானாம் விண்ணை. இது நிறைவேறாத ஆசை. கேட்ட 3ஆம் மரம் முறைப்படுத்தி சொன்னது, இது ஆசை இல்லை நண்பா, லட்சியம். ஆசை நிறைவேறாமல் போகலாம், லட்சியம் அது ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். ஓடி வந்தது அந்த ஒரு நாள். 3 மரங்களும் வெட்டி எடுத்து செல்லப்பட்டன. முதல் 2 மரங்களை தச்சர்கள் உடனே தேர்ந்தெடுத்தார்கள், வேலையை ஆரம்பித்தார்கள். அவர்கள் கைகளிலே நகைப்பெட்டியாக விரும்பிய மரம் சவப்பெட்டியானது, பல்லாக்காக விரும்பிய மரம் மாட்டு தீவன தொட்டியானது. விண்ணை தொட விரும்பிய 3ஆம் மரமோ நெடுநாளாய் அந்தோ பரிதாபம் அங்கேயே கிடந்தது, அனாதையாய் கிடந்தது, இருட்டறையிலேயே இருந்தது, கிடந்தது. ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்தது. விடியல் ஒரு நாள் வரும். வரவேண்டிய அந்த விடியல் வந்தது. ஒரு நாள் தச்சர் வந்தார், அந்த மரத்தை தேர்ந்தெடுத்தார், இழைக்க ஆரம்பித்தார், செதுக்க ஆரம்பித்தார். நுணுக்கமாக, மிக நுணுக்கமாக செதுக்கி செதுக்கி செம்மையான பொருளாக்கினார். அந்த பொருள்தான் சிலுவை. அந்த சிலுவைதான் பாடுகளின் பாதையிலே இயேசு சுமந்த சிலுவையானது, புண்ணிய சிலுவையானது உலக வரலாற்றில் இடம் பிடித்தது. கேள்விப்பட்ட சவப்பெட்டி தீவன தொட்டிக்கு உடனே ஆச்சரிய தகவலை அனுப்பி வைத்தது. என்ன விந்தை! விண்ணை தொட விரும்பிய அந்த மரம் விண்ணவனையே தொட்டு விட்டதே. எதுவாக ஆசைக்கிறாயோ அதுவாகவே நீ. முனைப்பில்லா வாழ்க்கையும் முள் இல்லா கடிகாரமும் வெவ்வேறல்ல நண்பா. சீறி பறக்க சிறகுகள் தேவையில்லை, சிறப்பான லட்சியம் ஒன்றே இருந்தால் போதும். வாரம் ஒரு நிகழ்வு. உலக சுகாதார தினம். மனித வாழ்க்கையில் செல்வம், கல்வி, அதிகாரம் என நாம் எத்தனையோ உயரங்களை எட்டினாலும் இவை அனைத்தையும் அனுபவிக்க அடிப்படை தேவையாயிருப்பது சுகாதாரம் மட்டுமே. நம்மிடம் எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் குன்றிப்போனால் அவை அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும். அதனால்தான் ஆரோக்கியமே உண்மையான செல்வம் என்று உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் ஒருமித்த குரலில் கூறுகின்றார்கள். இந்த உண்மையை உலகிற்கு உரக்கச் சொல்லவே ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் உலக நலவாழ்வு தினம் என்று கடைபிடிக்கப்படுகின்றது. உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயோ நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் ஒண்ணு தலையில போட்டுக்கணும். நாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர
1948 ஏப்ரல் 7 ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் உலக நலவாழ்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட இந்த தினத்தை நினைவு கூர்வதற்காகவே 1948 முதல் ஆண்டுதோறும் ஏப்ரல் 7 இந்த விழிப்புணர்வு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலக நலவாழ்வு நிறுவனத்தின் முதன்மையான நோக்கம் அனைவருக்கும் நலமான வாழ்வு என்ற உன்னத இலக்கை எட்டுவதே ஆகும். தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவது, புதிய வகை நோய்களை தடுப்பது, மக்கள் மத்தியில் தூய்மையான வாழ்வியல் முறைகளை ஊக்குவிப்பது மற்றும் சுகாதாரமான சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்றவற்றை இந்நிறுவனம் தனது அடிப்படை பணிகளாக கொண்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கடைக்கோடி மனிதனுக்கும் தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே இந்த அமைப்பின் மாபெரும் கனவாகும். பொதுவாக சுகாதாரம் என்று சொன்னால் நாம் உடலில் நோய் இல்லாமல் இருப்பதை மட்டும் நினைக்கிறோம். ஆனால் உலக நலவாழ்வு நிறுவனத்தின் வரைமுறைப்படி சுகாதாரம் என்பது நோய் இல்லாத நிலை மட்டுமல்ல. ஆரோக்கியம் என்பது வெறும் உடல் நலம் மட்டுமல்ல. அது உடல், மனம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள சமூக உறவுகள் என மூன்றும் நன்றாக இருப்பதை குறிக்கிறது. ஒரு மனிதன் உடல் அளவில் பலமாகவும் மன அளவில் நிம்மதியாகவும் மற்றவர்களோடு அன்பாகவும் பழகி வாழும்போதுதான் அவன் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருப்பதாகச் சொல்ல முடியும். இன்றைய உலகில் நம் ஆரோக்கியத்திற்கு பல புதிய சிக்கல்கள் வருகின்றன. அதிகப்படியான மனக்கவலை, கடைகளில் விற்கும் துரித உணவுகள், உடற்பயிற்சி செய்யாத சோம்பேறித்தனம் மற்றும் சரியான தூக்கமில்லாமை போன்றவை நம் உடலை மெல்ல மெல்ல பலவீனமாக்குகின்றன. இவற்றுடன் சுற்றுப்புற அழுக்குகளும் தீய பழக்கங்களும் சேர்ந்து மனிதர்களுக்கு பெரிய ஆபத்தாக மாறியுள்ளன. இந்த சிக்கல்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நாம் மீண்டும் நமது பழைய நல்ல உணவு முறைகளுக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம். ஆரோக்கியம் என்பது வெறும் நோய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, அதுதான் நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை. உடல் நலம் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மால் வேலையை சிறப்பாக செய்யவும், பாடங்களில் கவனம் செலுத்தவும் மற்றும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் முடியும். நம் உடலை பாதுகாப்பது என்பது நம்மை நாம் நேசிப்பதற்கு சமம். உடல் நலம் சரியில்லை என்றால் நம்மிடம் இருக்கும் வேறு எந்த வசதிகளும் நமக்கு உதவாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் நலத்தைப் போலவே மனநலமும் இன்று மிகவும் முக்கியமானது. அதிக கவலை, தனிமை, பயம் மற்றும் நம்மால் முடியாது என்ற எண்ணம் போன்றவை ஒரு மனிதனின் வாழ்க்கையை கெடுப்பதோடு உடலில் பல நோய்களை ஏற்படுத்தவும் காரணமாகின்றன. எனவே அன்பர்களே, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு மிக முக்கியமான தேவையாகும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் சாப்பிடும் உணவே நம் உடல் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. உணவே மருந்து என்று பெரியவர்கள் சொன்னது போல, சத்தான உணவும் சுத்தமான குடிநீரும் நல்ல வாழ்க்கைக்கு மிக அவசியம். நாம் தினமும் சாப்பிடும் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கொண்டு அதிக இனிப்பு மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சரியான உணவை சாப்பிட்டாலே பல நோய்கள் வராமல் நாம் தப்பிக்கலாம். உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு மருத்துவமனைக்கு ஓடுவதை விட நோய் வராமல் பார்த்துக்கொள்வதே புத்திசாலித்தனம். சரியான நேரத்தில் தடுப்பூசி போடுவது, அவ்வப்போது உடல் பரிசோதனை செய்வது மற்றும் நம்மை சுற்றியுள்ள இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது போன்றவை நோய்களை நம்மிடம் நெருங்க விடாமல் தடுக்கும். சுத்தமான தண்ணீரும் குப்பைகளை சரியாக அப்புறப்படுத்தும் செயல்பாடும் ஒரு நல்ல ஊரின் அடையாளமாகும்.
கமரு கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய் வாய் மணக்கும் சூட முட்டாய் வலிஞ்சு வரும் தேன் முட்டாய் இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க கலாக்காய் கொய்யாக்காய் கட்டி விற்கும் பனங்கிழங்கு பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு வாழுங்கால 100 100. வயிற்றுக்கு நன்மை தரும் மருந்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீர்க்கும் அரும்ப சேர்த்துக்கிட்டா புரத சத்து வரும். உப்பு சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும். உள்ளூரில் விளைகின்ற உணவை புசிச்சுக்கணும். துரித உணவை விரும்பி உண்ணும் பழக்கம் மாறணும். தூய தேகம் வேணும்னா மதுவை தவிர்க்கணும். வேர்களிலே விளையும் கிழங்கு சாப்பிடணும். நாசத்து வேணும். தண்டும் சாப்பிடணும். 100 விதமான கீரை வகை இருக்கு. நாளும் ஒதுக்காம தின்னா பயன் இருக்கு. வெள்ளை சர்க்கரையே வெள்ளை சர்க்கரையே வினைய கொண்டு வரும். வீட்டு சமையலுங்க ஊட்ட சத்து தரும். செரிக்கும்படியா பசிக்கும்படியா உணவு இருக்கணும். ஒரு பருக்க கூட வீண் இல்லாம உண்டு பழகணும். நம்மை பாதுகாக்கும் உண்மையான வீரர்கள் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஆவர். கொரோனா போன்ற பெரிய நோய்கள் வந்த காலங்களில் அவர்கள் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் நமக்காக உழைத்தார்கள். அவர்களின் தியாகமும் துன்பமும் போற்றுதலுக்குரியது. அத்தகைய பணியாளர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் அவர்கள் சொல்லும் நல்ல விஷயங்களை கேட்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். உலக நலவாழ்வு தினம் என்பது நம் ஆரோக்கியத்தின் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாள். நல்ல ஆரோக்கியம் என்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை என்பதை இது நமக்குச் சொல்கிறது. தரமான சிகிச்சை வசதிகள் உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நம் உடலை பாதுகாக்கும் பொறுப்பு நம்மிடமே இருக்கிறது என்பதையும் இது நினைவூட்டுகிறது. எனவே ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க நாம் ஒவ்வொருவரும் நம் தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டும். தினமும் நடப்பது, சத்தான உணவை சாப்பிடுவது, தீய பழக்கங்களை கைவிடுவது மற்றும் மனதை நிம்மதியாக வைப்பது போன்ற எளிய பழக்கங்கள் நம்மை புது மனிதர்களாக மாற்றும். நாம் நன்றாக இருந்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்கும். அதன் மூலம் இந்த உலகமே ஆரோக்கியமாக மாறும். ஆகவே அன்பர்களே, ஆரோக்கியத்தை காப்போம், மனித சமுதாயத்தை வளமாக்குவோம் என்ற உறுதியோடு நாம் வாழ்வைத் தொடங்குவோம். செய்திகள். ஆண்டவர் உருவாக்கிய இந்த புதிய நாளை நாம் கொண்டாடும் வேளையில் இந்த மகிழ்ச்சியான வாழ்த்து நம்மோடு இணைந்து பயணிக்கிறது என்றும், இயேசுவின் வழியாக மரணம் தந்த அந்த விரக்தி என்றென்றும் முறியடிக்கப்பட்டு விட்டது என்பதை இது நமக்கு அறிவிக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஏப்ரல் 6 இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு அடுத்த நாளான இத்திங்களன்று நண்பகல் 12 மணிக்கு வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய அல்லேலூயா வாழ்த்தொலி செய்தியில் இவ்வாறு கூறினார்
கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இன்றைய நாளின் நற்செய்தி பகுதியை மையமாக கொண்டு தனது அல்லேலுயா வாழ்த்தொலி செய்தியை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை, காலியான கல்லறை இருவேறு மனநிலைகளை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்று தெரிவித்தார். ஒருபுறம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நேரில் கண்டு மரணத்தின் மீதான அவரது வெற்றியை உலகுக்கு பறைசாற்றிய பெண்களின் சாட்சியம் என்றும், மறுபுறம் இயேசுவின் உடல் திருடப்பட்டு விட்டதாக பொய்க்கதையை பரப்பிய காவலர்களின் செயல் என்றும் எடுத்து காட்டினார். ஒரே ஒரு நிகழ்வுதான், ஆனால் அதிலிருந்து இருவேறு பார்வைகள் உருவாகின்றன என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, ஒரு பார்வை வாழ்வையும் நம்பிக்கையையும் நோக்கிய பயணமாக அமைகிறது என்றும், மறுபுறம் மற்றொரு பார்வையோ ஐயப்பாட்டிற்கும் இருளிற்கும் இட்டுச் செல்கிறது என்றும் விளக்கினார். இந்த முரண்பாடு ஒரு கிறிஸ்தவ சாட்சியாக வாழ்வதை குறித்தும் உண்மையான தகவல்களை பகிர வேண்டிய பொறுப்பை குறித்தும் சிந்திக்கும்படி நம்மை அழைக்கிறது என்று தெரிவித்தார். நமது வாழ்க்கையின் மூலம் நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டிய நற்செய்தியாக இயேசுவே இருக்கிறார் என்றும், இயேசுவின் உயிர்ப்பு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கானது. அது நமது கடந்த கால குறைகளை நீக்கி மரணத்திற்கு பிறகும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி எதிர்காலத்திற்கான கதவை திறக்கிறது என்றும் மொழிந்தார் திருத்தந்தை. ஏப்ரல் 1 புதன்கிழமை அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் டாக்டர் பவுலோ ஃபனலி அவர்களை பொருளாதாரத்திற்கான செயலகத்தின் கீழ் இயங்கும் திருப்பிடத்தின் மனிதவள அலுவலகத்தின் இயக்குநராக நியமித்துள்ளதாக திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. டாக்டர் ஃபனலி அவர்கள் மிலானில் உள்ள புக்கோனி பல்கலைக்கழகத்தில் செயல்பாட்டு ஆராய்ச்சி துறையில் பட்டம் பெற்றவர் என்றும், அவர் அசெஞ்சர் நிறுவனத்தில் பணிபுரிந்த போது பல்வேறு தொழில்துறைகளில் நிறுவன மாற்றம் மற்றும் மனிதவள செயல்முறைகளை மறுசீரமைத்தல் ஆகிய பணிகளில் ஈடுபட்டார் என்றும் அச்செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. அவர் தனது மேலாண்மை பணியுடன் விரிவான கல்விசார் மற்றும் பொது தொடர்பு அனுபவத்தையும் இணைத்து செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித பிரான்சிஸ் அசிசி இறந்த 800வது ஆண்டு நினைவையொட்டி இடம்பெற்ற சிறப்பு கண்காட்சியின் போது அவரது புனித உடலை வணங்க திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் அசிசி நகருக்கு திருப்பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தை ஒரு ஆழ்ந்த அனுபவம் என்று விவரித்த கர்தினால் பரோலின் அவர்கள், இது அகில உலக திரு அவைக்கும் தனிப்பட்ட நம்பிக்கை வாழ்விற்கும் புனித பிரான்சிஸ் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். கிறிஸ்துவின் காயங்களை தம் உடலில் தாங்கியதன் மூலம் அவர் கிறிஸ்துவோடு கொண்டிருந்த ஒன்றிப்பு இன்றைய உலகின் பற்றுறுதிக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் கர்தினால் பரோலின். மேலும் இன்றைய காலத்தின் சவால்களை எடுத்துக்காட்டிய கர்தினால் பரோலின் அவர்கள், பிளவுபட்டு கிடக்கும் இவ்வுலகிற்கு அன்பினால் பதிலளிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக எதிரிகளிடமும் அன்பு காட்டி இரக்கம் மற்றும் சகோதரத்துவத்துடன் செயல்படுபவர்களிடமே உண்மையான நம்பிக்கை காணப்படுகிறது என்றும் கூறினார். மத்திய தரைக்கடல் பகுதியில் நிகழ்ந்த 2 வெவ்வேறு கப்பல் விபத்துகளில் குறைந்தது 37 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும், அதில் லிபிய கடற்கரைக்கு அப்பால் 19 பேரும் மத்திய தரைக்கடலில் 18 பேரும் உயிரிழந்த இந்த சம்பவம் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது சேவ் தி சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு. இத்தகைய உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாதவை அல்ல என்று தெரிவித்துள்ள அவ்வமைப்பு, குழந்தைகள் உள்ளிட்ட நலிந்த பிரிவினரின் பாதுகாப்பை விட புலம்பெயர்ந்தோர் வருவதை தடுப்பதற்கே முன்னுரிமை அளிக்கும் ஐரோப்பிய கொள்கைகளின் விளைவே இந்த மரணங்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் மனித உயிர்களை காப்பதற்கே முன்னுரிமை அளிக்கும் வகையில் மனிதாபிமான மற்றும் வணிக கப்பல்கள் கட்டுப்பாடுகள் இன்றி செயல்பட அனுமதிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. சிசிலியன் கால்வாய் மற்றும் மத்திய தரைக்கடலில் அண்மையில் நிகழ்ந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொண்டுள்ள சாண்ட் எஜிடியோ அமைப்பு, கடலில் ஆபத்தில் இருப்பவர்களின் உயிர்களை காக்க மனிதாபிமான உதவிகளையும் தீவிரப்படுத்துமாறு இத்தாலி மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கோரிக்கையொன்றை விடுத்துள்ளது. உயிர்ப்பு பெருவிழா அன்று இரவு மத்திய தரைக்கடல் பகுதியில் நிகழ்ந்த படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கத்தோலிக்க திரு அவையின் ஒரு அங்கமாக செயல்படும் உலகளாவிய பொது நிலையினர் அமைப்பான சாண்ட் எஜிடியோ அமைப்பு இத்தகவலை வழங்கியுள்ளது. சிசிலியன் கால்வாய் மற்றும் மத்திய தரைக்கடலில் அண்மையில் நிகழ்ந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களையும் சேர்த்து 70க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் என்று தெரிவித்துள்ள அவ்வமைப்பு, இந்த மரணங்களுக்கு முன்னால் நாம் உணர்ச்சியற்றவர்களாக இருக்க முடியாது என்றும், அத்துடன் மத்திய தரைக்கடல் பயண துயரங்களின் புள்ளி விவரங்களை புதுப்பிப்பதோடு மட்டும் நம் கடமையை நிறுத்திக் கொள்ள முடியாது என்றும் கவலை தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.